இந்த கொடியை இங்கே அறிமுகப்படுத்தியதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. தெற்கு சீமையே வீரத்தின் அடையாளம்தான். இந்த பெருமைக்குரிய மண்ணில் எனது முடிவை அறிவித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜாதி மத பேதமற்ற தலைவர்கள் வாழ்ந்த இடம். மாவீரன் புலித்தேவன், அவருக்கு துணையாக ஒண்டி வீரன் வெண்ணி காலாடி, அதே போல வீரமங்கை வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள் அவருக்கு துணையாக உடையாள் படைக்கு குயிலி. அந்த அம்மாவை பொறுத்தவரை ஜாதி மதம் பார்க்கவில்லை, பூலித்தேவனை பொறுத்தவரையும் ஜாதி மதம் பார்க்கவில்லை. வீரமங்கை வேலு நாச்சியார் 8 வருடம் காத்திருந்து வெள்ளையனை வென்றார். அவருக்கு உறுதுணையாக மைசூர் சுல்தான், ஹைதராபாத்தில் ஹைதர் அலி கூட இருந்தார்கள். யாரும் ஜாதி மதம் பார்க்கவில்லை. அதே போல வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையனை வெளியேற்ற அவர் பட்ட பாடு. இங்கேயும் ஜாதி மதம் வரவில்லை. அதே போல வ.உ. சிதம்பரனார், அவரும் தெற்கு சீமைக்கு சொந்தக்காரர். அவரை பொறுத்தவரை வெள்ளையனால் மட்டும்தான் கப்பல் ஓட்ட முடியுமா, நானும் வியாபாரம் செய்து காட்டுகிறேன் செய்து காட்டியவர். அவர் வழி தொட்டு வந்தவர்கள் பசும்பொன் ஐயா அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இவர்களெல்லாம் வந்த மண் இது என்பதால் வீரத்தின் அடையாளமாக இந்த இடத்தில் சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று இந்த இடத்தை தேர்வு செய்தேன். தலைவர் சொன்னாரு, என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை என்ற புரட்சி தலைவரின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாளை நமதே வெற்றி நிச்சயம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.